ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க்ட் ஆஃபீஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம இன்னி நாளோட எடிட்டோரியல் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்மளோட யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வந்துடும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னி நாளோட எடிட்டோரியல் என்ன அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன அப்படின்றத சரி, ஓகே. இந்த பிடிஎஃப் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனல். ஸோ இதோ இந்த லிங்க், இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் எவ்ரி டே ஈவினிங் வந்து நம்ம அப்லோட் பண்ணிவிடுவோம். சரியா, ஒரு 6 to 7க்குள்ளே நம்மளோட டெலகிராம் சேனலை அப்லோட் பண்ணிவிடுவோம். ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். அதனால் வேணுங்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம். அதனால தான் நான் வந்து ரொம்ப அழுத்தி சொல்கிறேன். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எண்ட்ஸ் வித்தவுட் மீன்ஸ் அப்படின்றாங்க. ஏதோ ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கு ஆனால் மீனிங் இல்லாமல் முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன விஷயம் முடிஞ்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம். அந்த யூஜிசி ரீஃபார்ம்ஸ். ஸோ யூஜிசி வந்து ரீஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யூஜிசி அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். யூஜிசி அப்படின்னா என்ன அப்படின்றது. அண்ட் ஹையர் எஜுகேஷன். ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு ரீஃபார்மேஷன் நடந்திருக்கு. எதுக்காக அப்படின்னா ஹையர் எஜுகேஷன். அதுக்காக ஒரு ரீஃபார்மேஷன் நடந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த எடிட்டோரியலில் பார்க்க போகிறோம். சரியா, சரி. வைல் த கோல்ஸ் ஆஃப் யூஜிசி ரீஃபார்ம்ஸ் ஆர் கிளியர். சரியா, சரி, என்ன செய்யணும் அப்படின்றது கிளியராக இருக்குது. தே நீட் டு பி பேக்டு பை த ரிசோர்ஸஸ். ஆனால் அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் இப்போ வந்து இதில் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ரீஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை பார்ப்போம். த டிராஃப்ட் யூஜிசி மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அ கிராண்ட் ஃபார் அண்டர் கிராஜுவேட் டிகிரி அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ரெகுலேஷன். ஸோ இந்த ரீஃபார்ம் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூஜிக்காகவும் பிஜிக்காகவும் தான். ஸோ அதில் ஏதோ ஒரு ரீஃபார்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்றதை நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். 2024 ப்ரப்போஸ் சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் டு இந்தியாஸ் ஹையர் எஜுகேஷன் லேண்ட்ஸ்கேப். சரியா, ஸோ யூஜி அண்ட் பிஜி தான் நம்ம வந்து இந்தியாவில் வந்து ஹையர் எஜுகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதில் ஏதோ ஒரு ரீஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். திஸ் இன்க்ளூட்ஸ் பை ஆனுவல் அட்மிஷன்ஸ். ஸோ பை ஆனுவல் அட்மிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஜியில் கொண்டு வந்திருக்காங்க. அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் ரெண்டுத்துலையுமே பை ஆனுவல் அட்மிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. எனேபிளிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எனேபிளிங் அப்படின்னா என்ன? ஸோ எனேபிளிங் அப்படின்றது என்னன்னு பார்த்துருமா? ஸோ எனேபிளிங் அப்படின்றது செயல்படுத்திக்கிறது தமிழ் மீனிங். அதை வந்து வேர்பா இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிஃபை பண்ணுறது, என்ன விஷயத்தை அது குவாலிஃபை பண்ணுது அப்படின்னு பார்ப்போமா? ஸோ குவாலிஃபை எந்த ஒரு விஷயத்தை எனேபிளிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் எனி ஸ்ட்ரீம் டு பர்சீவ் எனி டிசிப்ளின் இன் யூஜி அண்ட் பிஜி இஃப் தே பாஸ் அ ரெலவெண்ட் நேஷனல் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன். ஸோ அவங்க எந்த டிகிரி வேணால் படிக்கட்டும். நான் எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிஇ படிச்சுட்டு நான் போயிட்டு அக்கௌண்ட்ஸ் எதனா படிக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரியா, அதேமாதிரி ஏதாவது அவங்களுக்கு ஒரு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது. ஸோ நிறைய பிஇ முடித்த மாணவர்களுக்கு அதை தொடர்ச்சி அவங்களுக்கு அந்த கோரோ இல்லைனா வந்து சாஃப்ட்வேர் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்க ரிலேட்டடான கோரில் ஜாப் கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் பிஜியில் எதை படித்தா அவங்களுக்கு ஸ்கோப் இருக்கும் அப்படின்ற மாதிரி வேறு மாதிரி ஐடியா போகும்ல. ஸோ அதை இந்த நேஷ்னல் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் மூலம் அவங்க வந்து அதை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமாக எங்கேயுமே கிடையாது. பிஇ படித்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ்லையோ இல்லைனா வந்து சயின்ஸ், அதாவது இப்போ வந்து ஃபார்மசிட்டிக்கல் அந்த சைடு என்ன போகிறாங்க, மெடிக்கல் சைடு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதெல்லாம் வேலை கிடைக்காது. ஓகேவா, ஏன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாங்க யூஜியில். அதனால அவங்க அதை டிபெண்ட் பண்ணி தான் போகணும். பட் இதுக்கப்புறம் அவங்க நேஷனல் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் ஒன்று, அந்த ரெலவெண்ட்டான நேஷனல் குவாலிஃபைங் எக்ஸாம்ஸுக்கு எழுதுனா இதுக்கப்புறம் அவங்க வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் அலோவிங் ஃபார் அ எக்ஸ்டென்ஷன் ஆர் அக்சலரேஷன் ஆஃப் கோர்சஸ் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன் அண்ட் அக்சலரேஷன்னா என்ன? ஸோ எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விரிவாக்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடிஷன், ஓகேவா. ஸோ அடிஷன், எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது சினானிம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன். அக்சலரேஷன் அப்படின்றது ஸ்பீட், வேக வளர்ச்சி அப்படின்றாங்க. ஓகே, அந்த கோர்ஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுது அப்படின்றத வந்து இந்த இடத்துல அக்சலரேஷன் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பர்சியூ மல்டிபிள் டிகிரி சைமல்டேனியஸ்லி. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய டிகிரிஸை படிக்கலாம். ஈவன் நான் படிக்கும் போதே சரி தான், அட் அ டைம் 2 டிகிரி படிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ அதனால் அது வந்து இப்போ வந்து மல்டிபிள் டிகிரிஸ் படிக்கலாம். ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வில் ஹேவ் அட்டானமி டு டிட்டர்மைன் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டனன்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ். அதே மாதிரி அட்டனன்ஸுமே இதுக்கப்புறம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் அவங்களுக்கு வந்து அவங்ககிட்ட வந்து தன்னாட்சி அப்படின்வாங்களே, ஸோ அவங்க அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம், டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். சரியா, அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு தி யூஜிசி சேர்மன் எம் ஜெகதீஷ் குமார். ஸோ ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஹூ இஸ் சேர்மன் ஆஃப் யூஜிசி அப்படின்னா ஜெகதீஷ்
நீக்குமா? தீஸ் சேஞ்சஸ் வில் ரிமூவ் ரிஜிடிட்டி அப்படின்றாங்க. இந்த இடத்துல ரிஜிடிட்டி அப்படின்னா என்ன? ஸோ வாட் இஸ் மீன் பை ரிஜிடிட்டி? கடினம், ஓகேவா? ஹார்ட்னஸ். ஸோ ரிஜிடிட்டி அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அது அந்த ரிஜிடிட்டி சர்ஃபேஸ் அப்படின்ற மாதிரி சொல்றது. அந்த ஹார்ட்னஸ் ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த விஷயத்தையும் இந்த இடத்துல கடினமாக மீன் பண்றாங்க அப்படின்னா, தீஸ் சேஞ்சஸ் வில் ரிமூவ் ரிஜிடிட்டி என்ஷூரிங் தட் குளோபல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மீட், ஓகேவா? மாணவர்களுக்கு இருக்க ரொம்ப கடினமான ஒரு தன்மையை இந்த ஒரு விஷயம் நீக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட், while the intent is laudable. So what is meaning laudable? Okay. ஸோ லவுடபிள் மீன்ஸ் புகழ்த்தக்க, ப்ரைஸ் வர்த்தி அப்படின்றாங்க. ஸோ லவுடபிள் அப்படின்றது இந்த இடத்துல அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வர்த்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, புகழத்தக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எந்த விஷயம் இந்த இடத்துல பேசப்படுது அப்படின்னா, ஒன் ப்ரொவிஷன் ஃபர்தர் சென்ட்ரலைஸ் எக்ஸாமினேஷன் அஸ் அ குவாலிஃபைங் கிரைட்டீரியன் அப்படின்றாங்க. ஸோ அதாவது சென்ட்ரலைஸ் எக்ஸாமினேஷன் தான் இதுக்கு குவாலிஃபையான ஒரு விஷயம். அதுக்கு கிரைட்டீரியாவே நீங்கள் அந்த சென்ட்ரலைஸ் எக்ஸாமை பாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் இப்போ எல்லாத்துக்குமே எக்ஸாமினேஷன் மாதிரி கொண்டு வந்த மாதிரி இதுக்கும் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. விச் மே லிமிட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ இது ஃப்ளெக்சிபிலிட்டியை லிமிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு காலத்தில் இன்ஜினியரிங் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி இப்போ இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அரௌண்ட் 2005, 2004, 2003 அந்த டைமில் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா அந்த டைமில் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த சீட்டே கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட சிஎம்மாக இருந்த கலைஞர் அவர்கள் அதை ரிமூவ் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில். மேபி இது அந்த மாதிரி வராது. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு டிகிரி படிக்கிறவங்களுக்கு, நான் எனக்கு இந்த டிகிரியில் எந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இல்லை அப்படின்றவங்களுக்கு, இப்போ நான் அந்த ஃபீல்டில் போய் படித்தா எனக்கு அந்த இடத்துல ஒரு 3 வருஷம் அந்த டிகிரியை முடித்தேன், எனக்கு அந்த ஃபீல்ட்லேருந்து ஒரு நல்ல க்ரோத் இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணுவாங்களே, அவங்களுக்கான ஒரு வழிமுறை தான் இது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இப்போ இருக்கிற நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டி அந்த விஷயங்கள்லாம் இதில் அடிபடாது அப்படின்னு தான் நம்ம நம்பலாம். ஃபுல்லாக வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். சரி பார்ப்போம். இந்த டிராஃப்ட் ரூல்ஸ் அலைன் வித் த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020, ஓகேவா? ஸோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கூட இது அலைன் ஆகுது. விச் எம்பசைசஸ் ஹைப்ரிட் லேர்னிங் மாடல்ஸ், ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷன். ஸோ ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷனையும் ஹைப்ரிட் லேர்னிங் மாடல்ஸ் அந்த ஒரு விஷயத்தையும் இதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த டிராஃப்ட் ரூல்ஸ் ஆல்சோ சப்போர்ட் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம்வொர்க் ப்ரொவைடிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிரேட்டர் அகாடமிக் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது எந்த அளவுக்கு வருது, இன்னும் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கக்குள்ள தான் அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். சரி, however while the goals of these reforms are clear, ஓகேவா? ஸோ என்னென்ன விஷயங்களை பண்ண போகிறாங்க அப்படின்றது இந்த ரீஃபார்மில் கிளியராக இருக்குது. The question is whether there are resources to implement such sweeping changes, ஓகேவா? ரிசோர்ஸுக்கு இருக்கா? ஸோ ஸ்வீப்பிங் அப்படின்றது என்ன? ஸோ ஸ்வீப்பிங் அப்படின்றது வைடு, ஓகேவா? ஸோ ஸ்வீப்பிங் அப்படின்றது மிகப்பெரிய, துடைத்தல் அப்படின்னு தமிழில் வருது. ஆனால் சினானிம் பாருங்களேன், வைடு அப்படின்னு சொல்லுது. இந்த இடத்துல வைடு அப்படின்றது கரெக்டாக இருக்கும். சரியா? வைட் சேஞ்சஸ், மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறது. இம்ப்ளிமெண்ட் சச் ஸ்வீப்பிங் சேஞ்சஸ், மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸை கொண்டு வர போகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஹர்டில்ஸ் எக்ஸிஸ்ட் அஸ் சிஸ்டமேட்டிக் இஷ்யூஸ் சச் அஸ் இன்சஃபிஷியன்ட் ஃபேக்கல்டி ஸ்ட்ரென்த், ஓகேவா? இதை ரீஃபார்மை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ஆரம்பிக்கிறாங்க. இன்சஃபிஷியன்ட் ஃபேக்கல்டி ஸ்ட்ரென்த், ஸோ கரெக்டான ஃபேக்கல்டி ஸ்ட்ரென்த் கிடையாது. அண்டர் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஓகேவா? ஸோ இன்ஸ்டிடியூஷனுக்கு தேவையான பண பண உதவி அதாவது அவங்களோட பணமே கிடையாது. நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸை கரெக்டான நிதியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லேக் ஆஃப் அடிக்வேட்லி ட்ரெயின்ட் ஆர் மோட்டிவேட்டட் டீச்சர்ஸ், ஸோ கரெக்டான ட்ரெயின்டான டீச்சர்ஸ் இல்லை. ஸோ இந்த இடத்துல இந்த அடிக்வேட்லி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருமா? ஸோ இந்த இடத்துல போட்டிருக்காங்க எனஃப். ஸோ எனஃப் அப்படின்னு சொல்லலாம். போதுமான அளவு ட்ரெயின் அண்ட் மோட்டிவேட்டட் டீச்சர்ஸ் கிடையாது. ஸோ ட்ரெயின்ட் ஆர் மோட்டிவேட்டட் டீச்சர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ட்ரெயின் டீச்சராக இருந்தாங்கன்னா கூட ஓகே, இல்லைனா மோட்டிவேட்டட் டீச்சராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு டீச்சர் அப்படின்றவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு இடத்துல நம்ம உட்கார வச்சு அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கல, அவங்களுக்கு எங்கேஜிங்காக இருக்கணும். அது ஒன்று ஒரு ட்ரெயின்டாக இருக்கணும், இல்லைனா அவர் மோட்டிவேட்டடாக இருக்கணும்ல. ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுற ஒரு டீச்சராக இருக்கணும். அதுதான் இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. Moreover, the regulatory framework such as on-class strength requirements governing affiliated college where a majority of students study is ill-equipped to support these new rules that may be implemented more easily in autonomous institutions அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டி நிறைய காலேஜஸில் இந்த ரீஃபார்ம்ஸை
சப்போர்ட் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து எந்த மாதிரி காலேஜில் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய காலேஜஸில், ஸோ ஈவன் தமிழ்நாட்டிலே சரி தான், நிறைய கிராமப்புற சைடில் நிறைய காலேஜஸ்லாம் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த சிட்டி சைடு இருக்கிற காலேஜஸில் தான் நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கே சிட்டியில் இருக்க நிறைய காலேஜஸ்லேயே கரெக்டாக ஒரு ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட் இல்லாமல் நிறைய காலேஜஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஆனால் ஆட்டோனாமஸ் காலேஜில் ஆட்டோனாமஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணுறது நாட் அ காலேஜ், இன்ஸ்டியூஷன்ஸில் வந்து இதை ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சின்ஸ் எஜுகேஷன் இஸ் அந்த கன்கரண்ட் லிஸ்ட். சரி, கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னா என்ன? ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் பொதுவான லிஸ்ட்டில் தான் இந்த எஜுகேஷன் இருக்குது. ஓகேவா? ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அஃபன் ஷோ இனிஷியல் கம்ப்ளைண்ட்ஸ் வித் நியூ ரெகுலேஷன்ஸ் ஒன்லி டு தி பேக் ட்ராக். ஸோ இந்த இடத்துல பேக் ட்ராக் அப்படின்னா என்ன? ஸோ பேக் ட்ராக் அப்படின்றது ரீகாலிங், பின்வாங்குதல். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த ரெகுலேஷன்ஸ் வந்து பின்வாங்குறாங்க. ஓகே, வித் நியூ ரெகுலேஷன் ஒன்லி டு தி பேக் ட்ராக். பேக் ட்ராக் அப்படின்றது பின்வாங்குதல் மைண்டில் வச்சுக்கோங்க. அவங்க வந்து அதை செய்யாமல் இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த யுனிஷியா within academic bodies and administrative procedures further complicates the effective adoption of changes such as academic bank of credits. Next, this initiative allows students to register at one institution, take courses from another. ஸோ இந்த இனிஷியேட்டிவ்னால என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து ஒரு இன்ஸ்டியூஷனை படிக்கலாம், டேக் கோர்சஸ் ஃப்ரம் அதை வேற ஒரு அதாவது ரெஜிஸ்டர் ஒரு இடத்துல பண்ணலாம், வேற இடத்துல படிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன், கம்ப்ளீட் அப்ரண்டிஸ்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். அதே டைமில் படிக்கிற டைமில் அவர் என்ன பண்ணலாம், ஒரு ஒர்க்கையும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வித் த டிகிரி பீங் அவார்டட் பை தி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூஷன். அவர் எங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறாரோ அந்த இன்ஸ்டியூஷன் தான் அந்த டிகிரியை வழங்கும். ஆனால் அவர் எங்கே வேணால் படிக்கலாம். இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நான் வந்து டெல்லியில் ஒரு காலேஜில் வந்து என்னோட நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். பிஇ படிக்கிறதுக்கு, பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கிறதுக்கு நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். பட் எனக்கு டெல்லியில் படிக்க விருப்பம் இல்லை. நான் என்ன பண்ணுறேன், தமிழ்நாட்டில் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குது. எஸ்ஆர்எம் காலேஜ் அட்டானமஸ். அந்த காலேஜில் வந்து நான் படிக்கணும், விருப்பப்பட்டால் படிக்கலாம். ஆனால் அவனோட டிகிரி யார் தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டெல்லியில் ஒரு காலேஜில் ஒரு 16 அந்த காலேஜ் தான் உங்களுக்கு வந்து டிகிரி கொடுக்கும். அவர் படிக்கிற டைமில் ஏதோ ஒரு கம்பெனிலேயே ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. சரி, ஓகே. இது எப்படி இருக்குது உங்களுக்கு? இது யோசிக்கக்குள்ள இது வந்து நம்மளால் பண்ண முடியாது, கரெக்டாக. ஏன்னா நம்ம எல்லாமே காலேஜ் முடிச்சுட்டு இப்போ வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கோம். நம்மளுக்கு இது செட் ஆகாது. நம்மளோட குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாக வருங்காலத்தில் இது வந்து உதவும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைனா இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன உங்களோட திங்கிங் என்ன இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்ப்போம் உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். சரி, ஓகே. While such flexibility is groundbreaking, it faces considerable resistance from the traditional academic structures. ஸோ இது வந்து நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருந்தாலுமே ட்ரெடிஷ்னல் அகாடமிக் ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து இது வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது. ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ட்ரெடிஷ்னல் அகாடமிக் ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மோரோவர் த சக்ஸஸ் ஆஃப் திஸ் ரீஃபார்ம்ஸ் hinges on a substantial increases in investment in education. Unfortunately, this year budget allocates 50% less funding to the higher education compared to the previous year revised estimates அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் நம்மளோட பட்ஜெட்டில் போன வருஷத்தோட 15% கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. while the draft UGC rules offer a promising vision, their success will depend on addressing existing systemic challenges and ensuring that there are adequate resources in place அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த எடிட்டோரியலை கம்ப்ளீட்டாக முடிக்கிறாங்க. சரி, வாங்க நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் வெக்காப்ஸ் ரீகேப்பை பார்த்துடலாம். எனேபிளிங் அப்படின்றது இந்த இடத்துல வேர்பைஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபை பண்ணது, செயல்படுத்தப்படுதல். ஆன்டனிம் வந்து ப்ரிவெண்ட். ரெலவெண்ட் வந்து கனெக்டட், ஏந்து செல்கிற அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ் தமிழ் மீனிங் வருது. இது அப்ஜெக்டிவாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. கனெக்டட் அப்படின்னு சொல்லலாம். ரெலவெண்ட் அப்படின்னா அதுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அதுதான். எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது அடிஷன். ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது கூட சேர்க்கறது. அக்சலரேஷன் அப்படின்றது ஸ்பீடு. ஓகேவா? நவுனா இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருந்தாங்க. பர்சியூ அப்படின்றது வேர்பு. ஓகேவா? ஸோ ஹண்ட், தொடருதல். ஒரு விஷயத்தை நம்ம தேடி போகிறோம்ல, பர்சியூ அப்படின்றது பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு படம் வந்தது. நம்ம வந்து சந்தோஷத்தை தேடி போகிறோம், சரியா? ஸோ அந்த ஹண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சினானிம் வருது. ஹண்ட் அப்படின்றது நம்ம வேட்டையாடல் போகக்கூடாது, அது தேடி போகுதல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ரிஜிடிட்டி அப்படின்றது ஹார்னஸ். லாடபுள் அப்படின்றது ப்ரைஸ் வர்த்தி, புகழத்தக்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸ்வீப்பிங் அப்படின்றது வைடு, துடைத்தல். ஸோ ஸ்வீப்பிங் அப்படின்னா தொடச்சி எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படின்னு சொல்லுவோம்ல. அதாவது அடிக்குவேட்லி அப்படின்றது எனஃப். ஸோ அஃபிலியேட்டட் அப்படின்றது லிங்க்டு. ஓகேவா? ஸோ அஃபிலியேட்டட் அப்படின்றது காலேஜ் அஃபிலியேட்டட் வித் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். கன்கரண்ட் அப்படின்றது சைமல்டேனியஸ். பேக் ட்ராக் அப்படின்றது ரீகாலிங். ஒரு விஷயத்தை வந்து
நம்ம பண்ணாம பின்வாங்குதல் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். இனர்ஷியா அப்படின்றது இன்ஆக்டிவிட்டி, அப்ரண்டிஸ்ஷிப் அப்படின்றது இனிஷியேஷன் அதாவது பயிற்சி அதாவது ட்ரெய்னிங் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. என்ஷூரிங் அப்படின்றது செக்யூர் ஓகேவா? ஒரு விஷயத்த நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்றோம். சரியா? என்ஷூர் அப்படின்றது ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் அப்படின்றது கூட நம்ம எக்ஸாக்ட்டா சொல்லலாம். அட்வொகேட் அப்படின்றது எனஃப். இந்த இடத்துல 2 அடிக்வேட்லி போட்டிருக்காங்க. சரி ஓகே. இந்த இடத்துல ஒரு அடிக்வேட்லி போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு அடிக்வேட் போட்டிருக்காங்க. ஓகே நோ இஷ்யூஸ். இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனல்ல இருக்கு. லிங்க்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கீழே இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃபை. ஸோ கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம் வீடியோஸ். ஸ்டார்டிங்கில் வீடியோஸ் டெய்லி வந்தது, பட் இப்போ பிடிஎஃப் டெய்லி வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரெண்டுமே இன்னும் கொஞ்சம் நாள் கரெக்டாக கொடுத்துட்டு வர ஆரம்பிச்சிருக்கும். பிகாஸ் இப்போ தான் பிடிஎஃப் வந்து கரெக்டாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி வீடியோஸும் இதுக்கப்புறம் வர நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கும். ஓகே, சரி நாளைய வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல். பாய்.